நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள் ஆதார் கார்டுடைய பயோமெட்ரிக்ஸை அப்டேட்டாக வச்சுக்கணும்னு சொல்லி நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி முன்னாடி இருந்து சொல்லிட்டே வராங்க. இப்போ அதை குறித்ததான மிக முக்கியமான ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போது நிறைய மாணவர்கள் ஆதார் கார்டை அப்டேட் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க, அல்லது ரீசெண்டாக அப்டேட் பண்ண போர்ட்டலில் அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியிலிருந்து ஒரு முக்கியமான அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. இந்த அட்வைசரி நோட்டிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லா மாணவர்களும் நீட் தேர்வு எழுதக்கூடிய எல்லா மாணவர்களும் மேண்டேட்ரி பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷனுக்கு கோ த்ரூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃப்ரிஸ்கிங் முடிச்சுட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்கும். இந்த பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் ஒருவேளை ஆதார்னுடைய நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூனாலேயோ, அல்லது உங்களுடைய பயோமெட்ரிக் அங்கே வெரிஃபை ஆகாத காரணத்தினாலேயோ, அல்லது வேறு சில காரணங்கள்னாலேயோ உங்களுடைய பயோமெட்ரிக் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபிகேஷன் ஆகலை அப்படின்னா, யூ வில் ஸ்டில் பி அலவுட் டு ரைட் த எக்ஸாமினேஷன். நீங்கள் தாராளமாக நீட் தேர்வை எழுதலாம். அதில் எந்த விதமான தடையும் இருக்காது. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமோ அல்லது எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியோ உங்ககிட்ட ரிட்டர்னில் ஒரு லெட்டர் அப்படிங்கிறது எழுதி வாங்குவாங்க. ஸோ பயப்படாமல் எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. இது லாஸ்ட் ஃபியூ டேஸாக இருக்குது. ஸோ லெட் யுவர் கான்சன்ட்ரேஷன் பியாண்ட் ஸ்டடீஸ். மற்ற விஷயங்களை பற்றி பயப்படாதீங்க. ரிலாக்ஸ்டாக போய் எக்ஸாம் எழுதுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க் யூ ஸோ மச்.